வாடா. எங்க வந்த? எங்க என்ன பார்த்தா எங்க வந்தேன்னு கேக்குறீங்க? ஐயோ, இப்பதானுங்க எங்க அத்தை இல்லாம போனதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்குடா? கருவாட்டு குழம்பு கலக்கின கரண்டியால உங்க சொட்ட தலையில ஆடி ஆடி ஆடின்னு அடிச்சு கொள்றது. அதுக்கு வேற ஆள போடுற. உங்க மாமா உயிரோட இருந்தப்போ என்கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தார். அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். அது எப்படி? யோ ஜட்கா, சுப்பையா அண்ணன் எப்படா சாராரு திண்ணை எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். எங்க குடுமி ஐயா, இந்த இடம் உங்களுக்கு எப்படிங்க சொந்தம்? உங்க மாமா உயிரோட இருந்தப்ப என்கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறேன். யோ, எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம் சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி தேயா பறக்குற? ஏ வட்டி, நீ எங்க இங்க? குட்டி போட இங்கதானா? வாய முடியா? இவங்க மாமா உயிரோட இருக்கும் போது உங்ககிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த கொல்லம்பற்றைய ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்க நீங்க. அதுதானுங்களே? அட ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? இதேதானுங்க இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஓஹோ, அப்புறமா பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். ஆமா, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். யூ மவுத் சட்டு, நான் கோர்ட் வரைக்கும் போவேன், இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். அது எப்படி? அது அப்படித்தான். அது நடக்காது. என்னவே இங்க கலாட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க. எங்க மாமா உயிரோட இருந்தப்பங்க போது நிறுத்துவே. இவங்க கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. அதானுங்க. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய ஆக்கிரமிக்க வந்திருக்காங்க. அதேதானுங்க. என்னவே ஜட்டுக்கா, கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது பாண்டு பத்திரம் வச்சிருக்கீங்களா? அது அது இவங்க பண்ண கலாட்டாவுல கைது வரி நெருப்புல விழுந்துச்சு, துருத்தி அடிச்சு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? ஆமா. யோ, விடாதீங்க, அடிக்காதீங்க. ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நடுத்தருவுல நிக்க வச்சு சாட்டையால வாங்க வாங்கிடுவேன். என்னம்மா சவுக்க வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்களே? வெறும் வாய் சவடாலே பணம் கொடுத்தேன்னு சொல்ற ஆளு நான் இல்ல. இந்த பாரு, அவங்க மாமா எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டு. இந்தாம்மா சிந்தாமணி, என்ன என்கிட்டயும் ஒரு ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துருக்காரு. படிச்சு பாரு. எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்தை எடுத்துக்கலாம்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார். எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துக்கலாம்னு எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. போதும், பார்த்தது போட்டா. ஏங்க அப்படி சொல்றீங்க? வேற வழி இல்ல. புறப்படு புறப்படு. ஏங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க. நான் இங்கேயே இருந்து துருத்தி போடுற வேலையை பாத்துக்கிறேனுங்க. சக்கரை நல்லா சுத்துவனுங்க. நீ வேற எங்கேயாவது போய் சுத்து, இடத்தை காலி பண்ணு. இடத்தை காலி பண்ணவே. தாப்பா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது? ஹெல்ப் ஹெல்ப். ஆச்சரி ஆச்சரி. இந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படம்ங்க. இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேனுங்க. எடுத்துக்கிட்டீங்களே, புறப்படு. புறப்படாவே. பெரிய சவுக்கடி சந்திரகாந்த போறிய. தயா குடுமி, உனக்கு சேர வேண்டிய 500 ரூபாய நான் கொடுத்துறேன். இங்க இருந்து வெட்டிக்க. இந்தாமா வட்டி. 500 ரூபாய் நான் கொடுத்துறேன், நீ இங்க இருந்து வெட்டிக்க. நோ கோயிங். முடியாது. நீ முடியாதுன்னா நானும் முடியாது. இப்ப என்ன? வெட்டிக்க வேணாம், 2 பேர் ஒட்டிக்குவோமா? பாகஸ்தரா இருந்து பற்றையை நடத்தலாம்னு சொன்னேன். யோசனையும் குட்டாதான் இருக்கு. யோசனை குட்டையா இருக்குதா? குட்டு குட்டு. ஓ, குட்டு குட்டா. ஏங்க நிறுத்த சொன்னீங்க? இவ்வளவு நாளா உனக்கு வண்டி ஓட்ட கத்து தாரல்லவே. ஆமாங்க. உனக்கு ஏதாவது தோணுச்சாவே? ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்போ ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப கூட ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வராங்க. ஏனுங்க அலமேலு, ஏனுங்க இப்படி தனியா வந்தீங்க? அலமேலுவா? நான் அலமேலு இல்லைங்க. பிஸ்கு பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க அலமேலம்மா, எதுக்குங்க அம்மா? ஐம் சாரி, நிஜமாவே நான் அலமேலு இல்லைங்க. என் பேரு ரோசி. ரோசியா? என் சிநேகிதர் அதான் இவங்களோட அப்பா. தன் மனைவி பிரசவ துடிக்கிறா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு கூட கையில பணம் இல்லைன்னு கேட்டான். கொடுத்தேன். ஆனா பாவம், ரெட்டை குழந்தைகளை பெத்துட்டு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம என் சிநேகிதனை இறந்துட்டான். பிறந்த உடனே குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க.
நான் குழந்தைகளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸ் பாதிரியாரு தான் வளர்க்கறதா சொல்லி ஒரு குழந்தைய வாங்கிட்டாரு. அதுதான் இந்த ரோசி. எங்கிட்ட வளர்ந்த பொண்ணுக்கு அலமேலுன்னு பேரு வச்சேன். ஏனுங்க, எல்லா மதமும் ஒண்ணுதானுங்க. பலதாய் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் வைத்து பிள்ளை மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? எங்க மாமா சொன்னாங்க. அப்படியே நீங்களே இருக்கீங்க. பாபு வீட்டுல தனியா இருப்பான், நான் வரேங்க. ஏக்கா, பாபு எப்படி இருக்க? நல்லா இருக்காமா, அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. வரேம்மா. ஏனுங்க, வாங்க நம்ம ஜட்கால கொண்டு போய் விட்டுறனுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன இது? எங்க இருந்தது உனக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பையனோட புரட்டி எடுத்துட்டியாங்க? 203 பவுண்டு சாமியா? நெசமாவா சொல்றீங்க? அட ஆமாங்கற. அவங்க அப்பனை அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளால வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைஞ்ச கோவிந்தசாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலைய ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டான். அப்படியா? ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். என்னையா பாக்குற? புலி பச்சை இருக்குதான்னு பாக்குறேங்க. புலி பச்சையா? ஆமானுங்க. எவனோ புலி பச்சை குத்தினவன் எவனையும் ஒருத்தனை கொண்டுட்டானா, அதனால நிரபராதி ஒருத்தன் ஜெயில இருக்கானா. அவனை எப்படியாவது விடுதலை பண்ண வச்சிடணும்னு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இந்த துப்புரி இங்க கிளம்பி இருக்காரு. போடா ஆகங்கட்ட கூவ. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நான் அலமேல மாட்டு சொல்லிவிடுவேங்க. ஐயா, அவன் சவுக்காரடி பாப்பா. பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க டேசன் மாஸ்டருங்க, இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புலி பச்சை தேடுறதுல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆளுமேல கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. வண்டியை தள்ளிட்டு வந்துட்டீங்களே, யாருங்க நீங்க? கோச்சுக்காதீங்க, ரொம்ப அவசரம். என்னங்க அவசரம்? அவசரம் நான் என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்து வரலாம்? தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நான் பேசுற உடனே பையன் அலண்டிட்டான். இன்னொரு தடவை இந்த வேலை பண்ணாதீங்க. சரிங்க. இந்த விஷயம் அலமேலமாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்க கதை? நல்ல வேலை பொழைச்சிங்க. எங்க போகணுங்க? நான் வழி சொல்றேன், நீங்க போங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கே தெரியாதுங்களா? சொல்றத செய், பணம் நிறைய தர்றேன். 10 ரூபாய் தருவீங்களா? 20 தர்றேன். அவ்வளவு கம்மியாலாம் நம்ம வண்டி சவாரிக்கு வராதுங்க. 20 ரூபாய் தர்றேன். 20 ரூபாயா? நிஜமாவா? ஏறாத மலைதனிலே ஏறுவேனே இறங்குவேனே, இந்த வண்டி கவுத்திடுச்சே அலமேல. ஏனுங்க, இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க, இது வீடே இல்ல. ஏனுங்க, இல்லைங்க.
யாருங்க நீங்க? உரைச்சா பயந்துரும் நினைச்சுங்களா? நீங்க நட்டிக்கிறது தானே. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? நீங்க நோட்டு கொடுக்கும் போதே கையில மாசம் ஓட்டிக்கிச்சுங்க. அதானுங்க கண்டுபிடிச்சேன். எங்க நட்டு போட்டு வரீங்க? ஏங்க ஒரு பாட்டு படிங்களா? எங்க பாட்டு படிக்க மாட்டீங்களா? உள்ள நடிக்கிறான். அது எப்படி 4 ரூபாய் நீ சொன்னா போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அது எப்படி 8 ரூபாய் நீ சொன்னா நான் விட்டுருவேனா? இந்த பட்டறைக்கு நானும் முதலாளிமா. முன்னாங்க 12 ரூபாய் ஆகும். இஷ்டமா? 12 நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நான் அங்க 16 ரூபாய் 16 ரூபி. ஒரு தரம் 2 தரம் தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன கொல்லம் பட்டறையா இல்ல ஏல கடையா? நீங்க பாட்டுக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா எப்படி? யோ இஷ்டம்னா கூட இல்லாட்டி சக்கரத்தை உரிச்சிட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டறை தான். யோ ஜடுக்கா, யூ கெட் அவுட். வர்ற கிராக்கெல்லாம் விரட்டுற நீ. நீ தான் விரட்டுன. நீதான் முதல்ல விரட்டுன. நீதான். யூ மவுத் சட்டு. யூ shut up and don't talk nonsense. யோ குடுமி, இங்கிலீஷ்ல பேசுற? ஒன்றை நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறீங்க. நான் அந்த காலத்து SSLC படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேசுவேன் டி. இன்னொரு டீன்னு மரியாதை கட்டு. ஏய். கைய பிடிக்கலாம். என் குடிமையாலே உன் கையை கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடிமை இல்லடி, சாணக்கியன் குடிமை. என் குடிமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. ஒம்பளையாச்சன் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப போறியே. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளைச்சிருவேன். ஆமா, ஆம்பளை தொண்டை இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? என்னடி தொணை? ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏண்டி எதுக்குடி அலறடி? ஐயோ நான் மாட்டேப்பா. சிந்து 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 ரொம்ப நாள் ஆசடி. மாட்டேன்னு சொல்லாதடி. எங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அட என்னடி உன்னை என்ன தூக்கு போடவா கூப்பிடுறேன்? மூக்கனாங்கர் போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு யோகம் தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி, நீதான் வேணும். அவங்க சரின்னா எனக்கும் சரின்னு சொல்ல வந்தா. உனக்கும் சரியா? வாடா மச்சா மன்னாரு. ஆமா என்ன சொன்னாரு? சோடா வாங்க சொன்னாரு. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தம்பி இத்தனை நாடு எங்கெங்க போனீங்க? சரவணா, இப்ப நான் சரவணா இல்ல சாலமன். எங்க பேரை மாத்திக்கிட்டீங்க? சிறுவர் ஜெயில இருந்தப்போ லாரன்ஸ் பாதிரியார் தான் சரவணனா இருந்த என்ன சாலமன் தான் மாத்தினாங்க. என்னுடைய பழி உணர்ச்சி மறக்கணுங்கிறதுக்காக ரோசிங்கிற ஒரு டீச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். டீச்சர் ரோசியம்மாங்களா? ஆமா, ரோசி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ரோசியம்மாவோட தங்கச்சி அலமேலுவதானுங்க. நானு கல்யாணம் கட்டிக்க போறேனுங்க. அவனுங்க ஏனுங்க நீங்க எதுக்கா அங்க ரோசியம்மாவை தனியா விட்டுட்டு இங்க தலைமறைவா இருக்கணுங்க? அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பன் தான் காரணம். ஏனுங்க அவன் என்னை எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான். அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்ப கூட ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்தேன். அந்த பைய உயிருக்கு நான் தான் எம்மு நான் தான் எப்போ எழுதி வச்சுட்டான். இனிமே அந்த ஆண்டோனாலே அதை மாத்த முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பழி வாங்குறேன்னு தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்கங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பண்ணாரி அம்மா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல, சித்தப்பா நம்ம அப்பாவை பச்சை காலில் அடிச்சு கொண்டது நீ நேர்ல பாக்கல. பாத்திருந்தா இப்படி பேசிருக்கவே மாட்டேன். சரி, நான் இங்க இருக்கிறது யாருக்கும் சொல்லாதே, நீ போ. வேணாமுங்க. சித்தப்பா பார்த்து ராசி பண்ணி வச்சு போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுற சொல்றேனுங்க. சித்தப்பா கிட்டியா? ஆமானுங்க. நீ இன்னும் அப்படியே இருக்கேடா முருகா. சரி நீ போ. எனக்கு இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணுங்க தம்பி, பத்திரமா இருங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனுங்க. என் தம்பி ஒரு மாதிரியார வருங்க. முதல்ல நான் போய் பார்த்து பேசி போட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேனுங்க. தட்டானுங்களா? சரிதாப்பா. அப்ப நான் வரேனுங்க. இந்தாப்பா நம்ம கார்ல போயே. ஐயோ, இந்த பச்சை கார்லயா? இந்த கார்ல நான் போய் இறங்கினேன்னா என் தம்பி இந்த காரை ரொட்டி தட்டிடுவாருங்க. ரொட்டி 2:40 பஸ் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுல போயிட்டு வந்துடுறேனுங்க. சரிதாப்பா. வரேனுங்க.
அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார். ஆபத்து காத்திருக்கிறது, ஜாக்கிரதை. தம்பி தம்பி, யாருங்க நீங்க? அச்சான பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? சரியான கோமால் பிடிச்ச ஆளுங்க நீங்க. எங்க அவன் தம்பி? தம்பி இங்க இருக்காங்க. நான் அப்படி மலையை சுத்தி பார்த்து போலான்னு வந்தேனுங்க. எவங்கிட்ட அந்த கதையை விடுற? சட்டை விடுங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க, சட்டை விடுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க, ஐயா வலிக்குதுங்க, அடிக்காதீங்க. அம்மா 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 அம்மா. சிந்தாமணி 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 சிந்து சிந்து. ஐயா என்னது சிந்து நீ? நான் என்ன மூக்கையா சிந்த சொன்னேன்? சிந்தாமணிய செல்லாம சிந்துன்னு கூப்பிட்டேன். ஆமா, அந்த அசட்டு போய் இல்லையா? இல்ல. அவனை பஜார்ல பார்த்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு தின்னு. குடு 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 வச்சிருந்தே, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற? நான் சிந்து பாடுறது, நெளிகிறது, குலைகிறது எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான். நீ ஒரு பச்சை கிளி, அது ஒரு திருட்டு பூனை. நீ ஒரு நெத்திலி கருவாடி, அது ஒரு சுண்டலி. கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அப்படி கேளு. நீ ஒரு அன்னை கிளி, நான் ஒரு 16 வயது நிலை. நீ ஒரு சிவப்பு ரோஜா, நான் இந்த ரோஜாவின் ராஜா. நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா, அந்த குடிப்பு பைய காதுல பூவை வச்சுட்டு சமயத்திய பிரிதிவராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏத்துக்கிட்டு போ. எப்படி இருக்கு? யார் தெரியுமா? மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த ஆளு சந்தில பூந்து ஓடியாரும் போதே நான் சந்தேகப்பட்டேன். முஞ்சிய பாரு, 16 வயது நிலைவா? நீ என்னையா பேசின வாயை விட்டுட்டு காலை சுடுற? வாய காட்டியா? இந்த பக்கம் தலையை வச்சு கொடுக்க இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு உட்கார்ந்து அரட்டை எடுத்து இருந்தா உன் வாயில சூடு போட்டு. சரி சுத்து, சக்கரத்தை சுத்து. சாயந்தரமா என் நிலைமை உனக்கு தான் தெரியுமே, நான் எப்படி வர முடியும்? அதுக்கு இல்லைங்க தம்பி, பெற்றோர் தின விழாவுக்கு உங்க அப்பா எங்கடா வர போறாருன்னு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கிறானுங்க. பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க. நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லி இருக்கிறேனுங்க. நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு வெம்பி போயிடுங்க. நீங்க வந்துடுங்க தம்பி. ஆமனுங்க. எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையம்மா. சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு. உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பள்ளிக்கூட விஷயம் வர்றேன். என்ன தேதி சொன்னீங்க? 24ஆம் தேதி 6 மணிக்கு. ஆல்ரைட் சார், 24ஆம் தேதி போன் பண்ணி ஞாபகப்படுத்தட்டுமா? தேவையில்லை, நானே வரேன். தேங்க்யூ சார், வரேன். அன்புள்ள சித்தப்பா, பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனா நீங்க தேதியை கொடுக்கல. விருந்து எப்போ வச்சுக்கலாம்? அதான் விருந்து. என் கேள்விக்கு என்ன பதில்? யுவராம் இண்டஸ்ட்ரீஸ் பாகஸ்தர்களில் ஒருவரான தன்ராஜ் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து விட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாகி நம்மிடையே உள்ள இனச்சண்டை, மனச்சண்டை விட்டொழிந்ததா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற விஷவித்தை ஆழம் விழுது போல் இந்த பாரத மண்ணில் வேறொன்று விடலாமா?
பின்னையும் காடிலாம் ஓட்டிட்டு வந்துருக்காங்க. அது நானும் வேஷம் போட்டிருக்கேன்ப்பா. இனிமேல ஜெயிலுக்கு போக மாட்டேங்களா? போக மாட்டேன். இருங்க டாடி வர. இந்த டாடி வரமாட்டேன்னு கேலி பண்ணுங்களே. அதோ இப்ப என்ன நான் சொல்றேங்க. நான் பாப்போம். Glad to meet you. My name is Krishnamurthy, Superintendent of Police. அடுத்தது பரிசு கொடுக்கிறது. நடக்கு வரீங்களா? ஏண்டா லைட் அணைச்சு மறுபடியும் போட்ட? சாலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், என்னடா அப்பப்ப நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு என் வீட்டு சோஃபாவில லெட்டர் சொருகி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். ஐயோ அம்மா. நாகராஜ், அடிக்காத, பாவம். விட்டு விட்டு விட்டு. இதுலயே கருகி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொல்லி வச்சா என்னவா? கஞ்ச. ஒரு பக்கம் சித்தப்பா, இந்த பக்கம் போலீஸ். இப்ப நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடினோம். கமான். நான் வர மாட்டேன். ரோசி, எதுக்காக என்ன இப்ப கூப்பிடுறீங்க? ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல ரோசி, அந்த கொலைகார உன்னையும் கொல்ல போட்டிருக்கான். அவ்வளவுதானே? உயிரோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? முதலிரவு அன்னைக்கு எல்லாரும் இன்ப கதை எழுத துவங்குவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கே நம்ம துன்ப கதை எழுத தொடங்கிட்டீங்க. குடும்ப கதை எழுத வேண்டிய நீங்க குற்றவாளி கதை எழுத தொடங்கிட்டீங்க. திண்ணையில இழுத்துக்கிட்டு கிடக்கிற பணமா வாழறதை விட பட்டுன்னு ஒரே அடியா போயிடுறது நல்லது இல்லைங்களா? ரோசி, நான் திக்கு தெரியாத காட்டில் அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு விலை மதிக்க முடியாத அன்பு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அதை என் இதயத்துல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதோட கண்ணில் தண்ணி வடிஞ்சா என் இதயத்துல ரத்தமே வடியும். அதை புரிஞ்சுக்காம பேசாத.